இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இந்த நமச்சிவாயனை தொழுது அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு சூப்பர் நாள் அப்படின்ற மாதிரி அமையட்டும். நல்ல இனிய வளங்களும் நலங்களும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் வந்து அடையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் அன்பர்களே. இன்றைய நாள் 23/7/2025 புதன்கிழமை. ஆடி மாதம் பிறந்து 7 நாட்கள் இந்த விசுவவாசு வருடத்திலே ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு வருடம் பிறந்து 204 நாட்கள் ஆகிறது. இன்னும் 161 நாட்கள், 365 நாள் இல்லைங்களா, இன்னும் 161 நாள் கையில் இருக்குது. தேய்பிரையின் சதுர்த்தது திதி அப்படிங்கிற திதியில் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைய நட்சத்திரத்தின் பெயர் திரு ஆதிரை. திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி கொண்டாடுவது வழக்கம். இன்றைக்கு காலையில் நல்ல நேரம் 9:15 10:15 வரை, மாலையிலே 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலையில் 6:30 7:30 வரை. காலவேளையில் பார்த்தீங்கன்னா 10:45 11:45, 11:45. இப்போல்லாம் கால்னால் யாருக்கும் புரியறதில்ல, ஆனால் 45 15 சொல்லிடுறேன். ராகு காலம் நண்பகல் 12 1:30 மணி வரை. குளிகை காலம் திரும்பி வரக்கூடிய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த குளிகை காலம் காலை 10:30 மணிலிருந்து 12 மணி. இந்த 12 மணி வரைக்கும் முடிகிற காலத்திலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யமகண்டம் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை காலை வேளையில். இன்றைக்கு சூலம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க இல்லையா, வடக்கு பக்கம் சூலம், அதற்கு பரிகாரமாக செய்வது பால். கடக லக்னம் அப்படிங்கிற லக்னத்தில் தான் இப்போ சூரியன் இருக்கிறாரு. இருக்கக்கூடிய நாழிகைன்னு பார்த்தீங்கன்னா 4 நாழி 26 வினாழிகள். இன்றைய நாளிலே சூரியன் உதிக்கும் நேரம், நார்மலாக இந்த மழை நேரம்லாம் வந்துட்டனாலே 6 மணிக்கு மேலே தான் உதிக்கும். 6 மணி 1 நிமிடத்துக்கு வந்திருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரனாலே சந்திராஷ்டமம் வந்துடும். அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரக்காரர்கள் விருச்சிக ராசியில் இருப்பீங்க. இவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் பயங்களும் பதட்டங்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய நாளிலே கோள்கள் இருக்கக்கூடிய இடங்கள், கோள்களின் சாரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோட்சாரம் அப்படிங்கிறதுல கடகராசிக்குள்ளே நமக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறார், புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். புதன் வக்கரம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் கேது நமக்கு அழகாக சிம்மராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. கும்பராசிக்குள்ளார ராகு இருக்கிறார். சனி பகவான் வக்கரம் பெற்று மீனராசியிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவான் தன்னிடத்திலே ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் ஆனவர் மிதுன ராசிக்குள்ளார, சந்திர பகவானவர் மிதுன ராசிக்குள்ளார குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கி கரெக்டான ஒரு ஃப்ரேமாக ஆயிருக்கு. நார்மலாக இந்த திருவாதிரை அப்படின்னும் போதே நமக்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்றைய யோகம் வியாதிபாதம் அப்படிங்கிற யோகம், பத்திரை கரணம், முருகப்பெருமானுக்கு உகந்தது, ஆஞ்சநேயருக்கு உகந்தது. திருப்பி செய்யக்கூடிய மைண்ட் செட்டை நிறைய கொடுக்கும். இதெல்லாம் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய விஷயங்கள்னு டெய்லி மந்திரங்கள் ஓதுதல், படம் படித்தல், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தினம் பண்ணால் நல்லதானுங்களே. அதெல்லாம் இன்றைக்கி நிறையா பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் படிக்கிற விஷயம்லாம் நிறையா யோசிக்கலாம்.
தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைய இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அதனால் புதுசாக வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி தாராளமாக அந்த வேலையை செய்யுங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் சதுர்த்தசி திதி அப்படிங்கிற 14வது திதி நார்மலாக இந்த 14வது திதியை வெற்றியை தரும். வெற்றியை உங்கள் பக்கம் வர வைக்கணுன்னா இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியோடு வரும் அப்படின்னுவான். நம்ம திலகம் விட்டு அனுப்புவாங்க இல்லையா, சண்டை பாடலாம் பார்த்துருப்போம். பழைய காலத்து படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். நல்லா அப்படி திலகம் விட்டு வெற்றியுடன் திரும்புவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இன்றைக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். போட்டிகளில் எல்லாம் பங்கேற்கலாம், எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதலாம். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு தெரிகிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார் குருவுடன் சேர்ந்து. இந்த 3ஆம் இடத்திலே குரு அப்படின்னாக்க கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் உங்களுக்கு அப்படின்னு தெரியுது. ஆனால் சந்திரன் போய் உட்கார்ந்ததுனால அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். குரு சந்திர யோகமாக மாறும். அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே சார், இன்றைக்கி பரவாயில்ல, என்னால் எதாவது பண்ண முடியும், என் முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி வெற்றி கொடுக்கிறதாக அமைகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணமே வாழ்க்கை. அதேபோல் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரீரத்திலே கொஞ்சம் அசதி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. குழந்தைகள் விஷயத்தில் சிம்மராசிக்குள்ளே இருக்கிற செவ்வாயினால் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண வரவு வருமா சார்? பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக கும்பராசிக்குள்ளே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. தன்னை பார்க்கக்கூடியதாக குரு பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனே பார்க்கறதுனால பண வரவு பேக்கெட்டில் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, அப்படி வரும். அதனால் இன்றைய நாள் ஒரு திருப்திகரமான நாள்னே சொல்லலாம். கொஞ்சம் எச்சரிக்கை மட்டும் வேணும். 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். ஆடி மாதம் வந்தாச்சு. மாசாணி அம்மன் அவரை வணங்குங்க. நல்ல தெளிவும் வளமும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளிலே 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளே சந்திரன் உள்ள உட்காந்துருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்தா செலவு வரும். ஆனால் அங்கே குடும்பஸ்தானத்தில் ஏற்கனவே குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் செலவு வரவும் மேட்ச் ஆகிடும். கொஞ்சம் குழந்தைகள் சொல்கிறதையும் ஃபேமிலியில் அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. கணவன் மனைவி பேசுகிறத கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து பேசிடுங்க, அது நல்லது. தேவையில்லாத மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மறதிகளை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அன்றைக்கி சொன்னேனே இன்றைக்கி சொன்னேனே நான் அப்படி சொல்லலையேன்னு மாற்றி பேசுவதற்கான வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. சூரியன் நல்ல முயற்சி ஸ்தானமான இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். எடுத்ததெல்லாம் வெற்றி, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் புத்தியை விட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செய்கிறது என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேல்குலேஷன் மட்டும் இருந்தால் போதும், சக்ஸஸ் ஸ்டோரி வந்துடும். 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஸ் கூடலாம் சண்டை போட மனசு வரும். அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி தொழிலிலே தேவையற்ற விரயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. இன்றைய நாளில் 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரமடை ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்குங்கள். புதன்கிழமை பெருமாளை வணங்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாள் அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் உங்களை வந்து அடையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அமரக்கூடிய நாளான இன்று உங்கள் மனதிலே உடலிலே எண்ணங்களும் ஆரோக்கியமான ஒரு உறவுமுறையும் ஒரு சின்ன போராட்டம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற தெளிவில்லாத சிந்தனையும் இருக்கும்.
2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குடும்பத்தில் நமக்கு சூரிய பகவான் உட்கார்ந்துட்டார். சூரியனாலே வெப்பம் தகிப்புன்னு தெரியும் நமக்கு. அவர் கடகம் என்கிற இந்த ராசிக்குள்ளர இருக்கிறார். அப்படிங்கிறனால எல்லாரையும் அனுசரித்து போகிறதுல சில விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். அதனால் மனசில் கொஞ்சம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவேன்னு ஒரு சின்ன குறை ஒன்று வர ஆரம்பிக்கும். ஆனால் பைசாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைசாலாம் வந்துடும். செவ்வாய் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடமான ராகுவை கும்பராசிக்கு பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் செலவுகளில் இருந்தாலும் பைசா வந்துடும்ன்றதில் கிளியராக இருக்கீங்க. லாபஸ்தானாதிபதி இல்லையா, அதனால் பைசா கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. தைரியமாக இருக்கலாம். இன்றைய நாளிலே 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நீங்கள் பண்ணாரி மாரியம்மனை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்த்துவிடும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரையே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். தேவையற்ற பிரயாணங்கள் அசதிகளையும் அலைச்சல்களையும் கொண்டு வந்துவிடும். அதுவே ஒரு சிக்கா மாறிடும். 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்குள்ளரே ஏற்கனவே குருவும் இப்போ இன்றைக்கு சந்திர பகவானும் உள்ளே வந்திருக்கிறாரு. சந்திரன் 12ஆம் இடம் அப்படின்னாலும் குரு 12ஆம் இடம்னாலும் செலவுகள் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. முக்கியமாக மருத்துவ செலவுகள் தொடர்பான விஷயங்கள் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் கேதுவும் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் மருத்துவ செலவுகள் குடும்ப தொடர்பாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அதுலேருந்து வழி வரணும். எப்படி வழியில் வர்றது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரே ஒரு உபாயம் இருக்கிற சுக்கிர பகவான். அவர் தனியாக அழகாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் 11ஆவது இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு சுக விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரியுது. அதனால் நீங்கள் இன்றைக்கு வணங்கக்கூடியதெல்லாமே தாயார் அப்படிங்கிற லக்ஷ்மி தேவியை வணங்குவது ரொம்ப நல்லது. அவங்க காலை பிடிச்சிக்கிறது தான் பெட்டர். இந்த பீரியட்லாம் உங்களுக்கு அவங்கக்கிட்ட சரணடைந்து விடுகிறது. தாயாரை சரணடைந்தது அப்படின்னா ஸ்ரீதேவி அப்படிங்கிற ரங்கநாத பெருமானுடைய காலடியில் உட்காந்துருக்கா இல்லையா, அந்த அம்மா தான் நமக்கு அப்படின்னு மனசை போடுங்க. எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடம் அப்படின்னா ராசிநாதனே உட்கார்ந்தா கூட தன விரயம் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆனால் காசு வரல சார், போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கூடவே புதனும் அமர்ந்திருக்கிறார். தேவையற்ற படபடப்பு, அவசர காரியங்கள், அதனாலே குழப்பங்கள், மாத்திரையை மாற்றி போட்டுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறது, இப்படிலாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாயும் இருக்கிறார், கேதுவும் உட்கார்ந்துருக்கிறார். நிறைய மனப்போராட்டம், எந்த நிலையும் ஸ்டெடியாக எடுக்க முடியாத ஒரு தன்மை. இதிலேருந்து விடுபடணும், இல்லை இதிலேருந்து நல்லதாக வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து மிதுன ராசியில் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்றார். அதனால் இன்றைக்கி வெற்றி, எடுக்கிற காரியம் கொஞ்சம் நல்லதாக அமையும். அமைதியாக ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக முடிந்து வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறத சந்தேகமில்லை. இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது ஆனைமலை மாசாணி அம்மனை மனதால் நினைந்து அம்மா தாயே காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து விதமான அனுகூலமான பலனையும் கொண்டு தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பகவான் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாரு. கடக ராசியில் சூரியன் அமர்ந்தால் சந்தோஷம் பொங்கும். அதனால் வரக்கூடிய
வியாபார நன்மைகள் நிறைய இருக்கும். புதனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல விதமான ஆபரண சேர்க்கைகள்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளிலே இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளர குருவும் சந்திரனும் அமர்கிறார்கள். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக பிரயாணங்களை கொடுக்கும், எங்கெங்கே போயிட்டு வர செய்யும். அந்த போயிட்டு வர்றதுனால நல்ல செய்திகள் வந்து சேருமானா இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமிக்க செய்திகள் உங்கள் காதை வந்தடையக்கூடிய நாள். அதனால் தைரியமாக எல்லா காரியம் செய்யலாம். 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சமயபுரத்தில் இருக்கும் மாரியம்மனை மனதால் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அம்மா உனக்கு சரணமே வணங்குகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுங்க. அவங்க பார்த்துப்பாங்க மற்ற எல்லாத்தையும். உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமும் வளமும் என்றும் பெருகட்டும். வாழ்க வளர்த்து. வணக்கம் துளாராசி அன்பர்களே, எதையும் தீர்மானமாக வெற்றியை இலக்காக கொண்டு போல்வோம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு இன்றைய நாளிலே சந்திர பகவானானவர் குருவுடன் சேர்ந்து 9ஆம் இடத்தில் ஏற அந்த குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார், 3ஆம் இடமான தனுசையும் பார்க்கிறார். அதனாலே வெற்றிகளை எல்லாம் இலக்காக கொண்டு செய்யக்கூடிய காரியங்களிலே சின்ன சின்ன தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது. கடன் கொடுத்த இடத்துல கேட்டு பார்த்தா வரல, கொஞ்சம் நிற்கும். இன்றைக்கி போட்ட ஹியரிங் வாய்தாவில் போய் நிற்கும். கொஞ்சம் வேலைகள் எல்லாம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக புரியுது. அதனால் டென்ஷன் இல்லாமல் இருங்க. நடக்கிறது நடக்கட்டும், விட்டுருங்க. 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே தடைகளை எல்லாம் மீறி வரணும்னா அப்படியே விநாயக பெருமானை சரணடையணும். ஈச்சனாரியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை மனதால் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியையும் வளத்தையும் நலத்தையும் உங்களுக்கு தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே, எந்த விதத்திலும் சில குழப்பங்களை மனதிலே தாங்கி கொண்டு இருந்தாலும் அனைத்தையுமே எல்லாம் வரட்டுங்க, நம்ம பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையே நீங்கள் காலத்தை ஓட்டிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் இன்றைய நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், இவங்க 2 பேரும் இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய வேலைகளெல்லாம் சில விஷயத்தில் பயத்தையும் தடைகளையும் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அதை கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரியே கடகராசிக்குள்ளே இருக்கிற சூரியனும் போன்றார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தேவையற்ற பண விரயங்களை ஏற்படுத்துகிறார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு வச்சுக்கோங்க. பல விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. செலவுகளும் அவங்க படிக்கலையே, படிப்பு சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அட்டென்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதுவுமே எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும்னா சென்னிமலையில் இருக்கும் முருகப்பெருமானின் சரணங்களை நாம் வணங்கும் போது வாழ்விலே நிம்மதியும் வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பிடித்து கொள்வோம், அவரால் நாம் நலமுடன் இருப்போம். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, போராட்ட குணம் வெற்றி இது ரெண்டும் உங்களுக்கு மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே எதையும் ஷார்ப்பாக யோசிக்கக்கூடிய ஆசாமி நீங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் குருவுடன் சூழ்ந்து ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையாக அமைகிறார். சுகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. அஷ்டமத்தில் ஏற்கனவே உட்கார்ந்திருக்கிற இந்த சூரிய பகவானும் புத பகவானும் தேவையற்ற மனக்குழப்பங்களையும் உடல் அசதிகளையும் கொடுக்கக்கூடும். அதனாலே கொஞ்சம் உடல் சோர்வும் உண்டாகும். ஆனாலும்
கலத்திரம் மூலியமாக வரக்கூடிய தாம்பத்திய உறவுகள் நன்றாக இருக்கும். சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள், தேவையற்ற குழப்பங்களிலே சில சிக்கல்கள் இதெல்லாம் கூட இருக்கும். கொஞ்சம் பார்த்தும் நடந்துக்கணும். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சத்திய மங்கலத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியை மனதால் நினைந்து வணங்குவதும் உங்களுக்கு இன்றைய நாளை இனிய நாளாய் அமைத்து கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எந்த தொழிலையும் அழகாக யோசித்து செய்ய வேண்டும் அப்படின்ற ரூலை மட்டும் அப்பப்போ மாற்றிடுவீங்க. செஞ்ச பிறகு யோசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொள்கை. ஆனாலும் அதை செப்பனிட்டு செய்வதிலே திறமைசாலிகள். உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் அப்படிங்கிற விஷயங்களும், அதனால் வரக்கூடிய குப்பைன்றதெல்லாம் பொக்கிஷமாக மாற்றக்கூடிய எண்ணங்களும் நிறைய உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளார சந்திரனும் குருவும் சேர்ந்து அமர்கிறார்கள். நார்மலாக அந்த 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தால் கொஞ்சம் மனசில் வருத்தங்களை கொண்டு வந்து தருவார். இன்றைய நாளிலே அந்த வருத்தங்களை போக்குவதற்காக சந்திரன் மகிழ்ச்சியை கொண்டு தருவதற்காக அமர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க. இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான நாட்கள் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவுட்டிங் அப்படின்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். பண வரவெல்லாம் நல்லா இருக்குது. 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இவரை வணங்க உங்கள் வாழ்விலே நலமும் வளமும் பெருகி வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர குருவுடன் சேர்ந்த சந்திரன். 5ஆம் இடம் அப்படின்னாலே தேவையற்ற குழப்பம், ஒரு தடை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதுலேயும் நார்மலாக அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் கூட யோசித்து செய்யலாமே, இன்றைக்கி ஒன்றும் அவசரம் இல்லை, படுக்க போனால் போதும், தூங்கினா போதும் அப்படிலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். காரியங்களும் அது மாதிரி தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கும். குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தால் பணம் வரும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசியை வேறு பார்த்துட்டார். அதனால் பண பிரச்சனை கிடையாது. குழந்தைகள் விஷயத்தில் எந்த டிசிஷன் எடுக்கினாலும் யோசிச்சு செய்வோம் அப்படின்னு எடுத்து வைக்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்டன்டிவாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறது. அந்த இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்ததுனால கொஞ்சம் ஆழ்ந்து அகன்று குழந்தைகள் விஷயத்தில் என்ன படிக்கிறது, என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் தீர்மானமாக டிசிஷன் எடுக்கக்கூடிய டேவாக இன்றைக்கி மாற்றிக்கிடுங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை புரியட்டும். கிணத்துக்கடவுளை இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வழிகாட்டு தெய்வமாக அமையட்டும். இந்த நாளிலே ஒரு நல்ல டிசிஷன் குழந்தைகள் வழியில் நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. நீங்கள் எந்த வேலையுமே கொஞ்சம் மாற்றி செய்வது, மாற்றி யோசிப்பது அப்படின்னு இருக்கு. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ரூல் வச்சுருக்கீங்க. அந்த ரூலை டெஃபினட்டாக மாற்றுறது இல்லைன்னு ஒரு சிஸ்டமும் வச்சுருக்கீங்க. இந்த ரூலை அழகாக அபைடு பண்ணி அதோடு போயிட்டு இருக்கிற ஆள் நீங்கள். இன்றைய நாளிலே இந்த ரூலெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி, ரீசெக் பண்ணுற மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளர குருவும் சந்திரனும் உட்காண்டாங்க. இந்த 4ஆம் இடம்னாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனைகளை மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மீன ராசிக்கு மிதுன ராசியில் குரு உட்கார்ந்தா, ஏன்னா ராசிநாதனே போய் உட்காந்துட்டார் இல்லைங்களா, அப்போ பிரச்சனை வருமா வராதா? வரும். அதனால் மைண்டில் கொஞ்சம் சிக் ஃபீல் வரும். அவன் என்கிட்ட பேசலை, இவன் என்ன பார்க்கல, அவன் என்ன பார்த்துட்டான், இவன் என்ன பேசிட்டான், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடும். கொஞ்சம் அந்த வித்திரத்தில் கொஞ்சம் விட்டு பிடித்தல் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் கொண்டு வாங்க. கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் போய் பார்த்து வாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாளில் முக்கியமான செய்தி.
பணவரவெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லபடியாக வந்துடும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நாமக்கல் ஆஞ்சநேய பகவானை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியையும் வளத்தையும் நலத்தையும் உங்களுக்கு தரட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.